27 தொகுதிகள் பாஜக வியூகமும் பின்புலமும். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம்ங்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தையிலிருந்து இப்போது தொகுதி பங்கீடுக்கு நகர்ந்திருக்கு. மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கிற இந்த நிலையில அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. பாஜகவோட இந்த தொகுதி ஒதுக்கீடு பற்றியும் அதன் பின்னணி பற்றியும் தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு பக்கம் 27 தொகுதிகள்ன்றது குறைவானது தான் அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் கடந்த 2021 தேர்தலோட ஒப்பிடும்போது பாஜக அப்ப 20 தொகுதிகள் பெற்றிருந்தாங்க, இப்ப 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு கூடுதலான பலம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்று பக்கங்களை பார்த்தோம்னா 1996ல பாஜக தனித்து போட்டியிட்டு ஒரு தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 2001ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் இடம்பெற்று 4 இடங்களை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்த எல்லா சட்டப்பேரவை தேர்தல்களிலும் தனித்து தான் போட்டிட்டு இருக்காங்க. ஆனா சுமார் 2% வரை வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. ஆனா ஒரு முறை கூட கட்சியால ஒரு தொகுதியிலேயும் வெற்றி பெற முடியாத சூழலே இருந்தது. இப்படியான சூழலில் 2021ஆம் ஆண்டுல அதிமுக அணியில இடம்பெற்ற பாஜக 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி சட்டப்பேரவையில மீண்டும் நுழைஞ்சாங்க. அதுவும் 4 தொகுதிகளில் வெற்றி பெற்று நுழைந்தாங்க. 2014ஆம் ஆண்டு இந்திய பிரதமராக மோடி பொறுப்பேற்ற பின்னாடி அனைத்து மாநிலங்களிலுமே பாஜக கொடி பறக்க ஆரம்பிச்சது. இதுவரை கால் பதிக்காத மாநிலங்களை கூட கோலோச்சினாங்க. அதே வேகத்துல தமிழகத்திலையும் பாஜகவை பலமாக்கணும்ன்றதுல தேசிய தலைமை பல வியூகங்களை வகுத்தாங்க. 2021ல தமிழக பாஜக மாநில தலைவரானாரு அண்ணாமலை. தமிழக பாஜகவுக்கு புதிய எழுச்சியை அண்ணாமலை கொடுத்தாருன்னு கட்சியாலே பாராட்டப்பட்டாரு. அதுக்கப்புறம் 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக இல்லாத ஒரு அணியை அமைச்சு களம் கண்ட பாஜக 18% வாக்குகளை பெற்றது. தனியாக பாஜக 11% வாக்குகளையும் பெற்றது. அதுக்கப்புறம் 2024 மக்களவை தேர்தலில் அதிமுக இல்லாத ஒரு தனி அணியை அமைச்சு களம் கண்ட பாஜக கூட்டணி 18% வாக்குகளை பெற்றது. தனியாக வாக்குகளையும் பெற்றது. இதுல ஐஜேகே, புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் போன்றோர் பாஜகவோட தாமரை சின்னத்துல போட்டியிட்டதும் குறிப்பிடத்தக்கது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற அதிக அளவிலான வாக்குகள் பாஜகவுக்கு ஒரு புதிய தெம்பை கொடுத்துச்சு. அந்த தெம்போட அதிமுகவை கூட்டணிக்குள்ள மீண்டும் கொண்டு வந்துச்சு பாஜக. அது மட்டும் இல்லாது ஆரம்பம் முதலே அதிமுக கூட்டணியில 50+ இடங்களை பாஜக பெறும் அப்படின்னு சொல்ல. ஆனா அதுக்கு அதிமுக ஒத்துக்கல. மாவட்டத்துக்கு 1 என 38 தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்ற கோரிக்கையை வச்சு பார்த்தது பாஜக. அதற்கும் பழனிசாமி ஓகே சொல்லாததால 30 தொகுதிகள் அப்படின்னு இறங்கி வந்தாங்க. ஆனா கடைசியா 27 தொகுதிகளை பாஜக உறுதி செஞ்சிருக்கு. மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி கேட்ட பாஜகவுக்கு 27 சீட்டுகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பார்வை இருந்தாலும், கடந்த தேர்தலோட பார்க்கையில ஒப்பீட்டளவுல 20 தொகுதிகள் மட்டுமே பெற்ற பாஜக இம்முறை 27 தொகுதிகளை பெற்றிருக்கிறதே ஒரு கவனத்துக்குரியது அப்படின்னு சொல்றாங்க. அதிக சீட்டு கேட்டு அதிமுகவுக்கு பாஜக நெருக்கடி கொடுக்குது அப்படின்ற பேச்சுக்கள்லாம் இருந்தாலும், தமிழகத்துல திமுக ஆட்சியை நீக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக ஆரம்பம் முதலே பாஜக பல விஷயங்கள்லாம் அனுசரிச்சே போயிருக்குன்னு சொல்லலாம். அதனாலதான் தொடக்கத்துல கூடுதல் தொகுதியை கேட்டாலும் படிப்படியா இறங்கி வந்து 27க்கு பாஜக ஒத்துட்டு இருக்கு. அதோடு தன்னால கூட்டணிக்குள்ள கொண்டு வரப்பட்ட தினகரன் போன்றோருக்கும் தொகுதிகளை பெற்று தருவதில் முனைப்பு காட்டுச்சு பாஜக. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பாஜக ஆரம்பத்தில் பேக்கேஜ் திட்டம் அப்படின்னு ஒன்று பத்தி அதிமுக கிட்ட பேசியிருக்கு. அதிமுகவுக்கு போக மீதமுள்ள தொகுதிகளை மொத்தமா பெற்றிட்டு அதுல இருந்து பாஜக மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பகிர்ந்து கொடுக்கிறதுன்னு பாஜக முன் வச்சாங்க. ஆனா பாஜகவோட இந்த பேக்கேஜ் திட்டம் இரட்டை அதிகார மையமா மாறும், அதோட தனக்கான முக்கியத்துவம் குறைந்து போகும்னு நினைச்ச அதிமுக பாஜகவின் பேக்கேஜ் திட்டத்தை உறுதியா நிராகரிச்சிட்டாங்க. தனது தலைமையில் தான் தொகுதி பங்கீடு அப்படின்னு அதிமுக நிறைவு செய்திருக்கிறாங்க. ஆனா பாஜகவுக்கு இப்ப ஒதுக்கி இருக்கிற 27 தொகுதிகள்ல தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிற தொகுதிகளை பெறுவதற்கு உத்தரவாதம் பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. இதனால சுமார் 20 நட்சத்திர வேட்பாளர்களை பாஜக தரப்புல களமிறக்க வாய்ப்பிருப்பதாகவும் சொல்றாங்க. இலக்கு 20 தான்,
அதுல எப்படியாவது 15 தொகுதிகளையாவது வெற்றி பெற்றே ஆகணும்னு தமிழக பாஜகவுக்கு டெல்லி தலைமை அசைன்மெண்ட் கொடுத்திருக்கான். தேசிய அளவில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல நடக்கும் தேர்தல்கள்ல வெற்றி பெற பல சக்கர வியூகங்களை வகுப்பது பாஜகவோட வழக்கம். அந்த வகையில தமிழகத்தில் வெற்றி பெற பாஜக கையில் எடுக்க போகும் வியூகம் என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.